இது பாருங்க, வேக வச்சு இங்கே கொண்டாந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஃப்ரோசன் மிக்ஸ்டு வெஜ்ஜியும் இந்த ஜமைக்கா கிழங்கும் வேக வச்சது இங்கே இருக்குது. சாரி, இந்த ஃபோன் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நான் மின்னுக்கு கொண்டாந்து வச்சு இந்த டேபிளில் கிச்சன்லேருந்து கொண்டாந்து டேபிளில் வச்சு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு தவறுதலாக ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஆஃப்க்கு போயிடுச்சு, கைக்கு தவிர பட்டன் ஆஃப் பட்டன் தட்டிட்டேன். ஓகே, ஸோ அதனால் திரும்ப வந்து இந்த வீடியோவை எடுக்கிறேன். ஓகே, கண்டினியூஸாக அந்த வீடியோ நான் எடுக்கிறது வந்து ரெண்டாவது பார்ட் 2. ஓகே, பார்ட் 2 பாருங்க, பெருக்குதெல்லாம் வேக வச்சுது. இதுக்கு பிறகு சரி, இது வந்து 2 வீடியோவும் ஒரே வீடியோவில் வராது, 2 பார்ட்டும் ஒரே வீடியோவில் வராது. நான் என்ன எனக்கு தெரில எப்படி 2 வீடியோவையும் கனெக்ட் பண்ணி ஒரே வீடியோவில் கொண்டு வர்றதுன்னு. ஸோ நான் தனித்தனியாக நான் அப்லோட் பண்ணுவேன். வெஜிடேபிள் சாலட் வந்து 2 பார்ட்டாக வரும். சாரிங்க, ஓகே, இது நான் அங்கே வச்சிட்றேன். ஒரு தவறுதலாக கைப்பட்டு நின்றுச்சு. ஸோ இது ரெண்டாவது பாட்டு நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறது. நான் கண்டினியூஸாக ஒரே வீடியோவில் கொண்டு வர முடியாது, அது என்ன எனக்கு தெரில. ஓகே, ஸோ இப்போ இந்த தோலை உரிச்சிடுறேன். உரிச்சிட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க, ஹலோ வீவர்ஸ், இந்த ஜமைக்கா கிழங்கு இருக்குல்ல, ஜமைக்கா கிழங்கு வந்து இது மலாயில் வாங்கணுவாங்க. இது வந்து நான் பாதி அளவு தான் போட்டிருக்கேன், பாதி நான் வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப அளவுக்கு மீறி நம்ம இந்த சாலட் இதில் போடக்கூடாது, கொஞ்சம் தான் இருக்கணும். ஏன்னா மிக்ஸ் வெஜ்ஜி இல்லை, ஸோ எல்லாம் கொஞ்சமாக தான் போடணும், நிறைய அதிகமாக போடக்கூடாது. ஓகே, இப்போ நான் இதை கட் பண்ணுறேன். இதுவும் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வெட்டணும். இப்படி வெட்டி ரவுண்டாக வெட்டக்கூடாது. அது வந்து சாலட்டுக்கு ரவுண்டாக வெட்டி போடலாம், இந்த மாதிரி முதல்ல வெட்டின மாதிரி. ஆனால் இது வந்து எல்லாம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இல்லை, அதனால ஸ்கொயராக வெட்டணும். ஓகே, ஸோ இப்போ இப்படி வெட்டுறேன், பார்த்துங்க, இப்படி வெட்டணும். பாருங்க, பாதி பேர் ஸ்கொயராக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இருக்கணும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே அளவு. தயிர் இனிப்பு லேசாக இருக்குது, இனிப்பும் சவர் டேப்பும் இருக்குது, புளிப்பும் இருக்குது. சவர் டேஸ்ட் இருக்குது, புளிப்பு, இனிப்பு ஸ்வீட்டு டேஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதனால் நான் அந்த எலுமிச்சம்பழம் இப்போ வெட்டி நான் அதில் அப்புறம் பிழிஞ்சு விடுவேன். ஏன்னா இந்த காய்கறி சாலட்லாம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, இதை வெட்டியாச்சு. பேசிக்கிட்டு சாலட்டு இது செய்கிறேன், பார்த்துங்க. இதெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். முதல்ல இதான் மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இந்த க்ரீன் பேப்பர் இருக்குதுல்ல, பச்சை மிளகா, பெல் பேப்பரு, இது வந்து வெட்டி அதில் போடணும். இந்த இதை எடுத்துடணும், பார்த்துங்க. இதுவும் இந்த பக்கம் வந்து தக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பஞ்ச் மாதிரி, அதை எடுத்துடணும். பார்த்துங்க, இது போடணுன்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ இது வேறு மாதிரி சாலட் செய்யலாம் அப்படின்னு, சாலட் செய்யலான்ட்டு காய்கறி பச்சடி செய்யலான்னு தான் வாங்கினது. கடைசி நேரத்தில் இல்லைம்மா வேறு மாதிரி செய்ய வேண்டியதாக ஆயிடுச்சு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன் சமைக்கிற சாலட் செய்கிற மெத்தடை. ஓகே, இது வந்து ஓகே
இது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இதுக்கு பிறகு கவர்மெண்ட் போட்டிருக்கோங்க. ஓகே, இதுக்கு பிறகு சிவப்பு மிளகாய், ஒரு சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் நான் வெட்டி போடுறேன். ஓகே, சிவப்பு மிளகாய் எல்லாத்தையும் நான் வெட்டி போட்டுடலாம். ஏன்னா இது உரப்பு அதிகம் இல்லை, இந்த உரப்பு அதிகம் இல்லை. இந்த விதையை எடுத்துடணும். ஓகே, இந்த விதையை, மிளகாயில் உள்ள விதையை எடுத்துடணும். அது வந்து இந்த சாலட்டில் எல்லாம் அப்படி வெள்ளை வெளியாக தெரியும். விதை எடுத்துடணும். ஓகே, இது வெட்டிக்கணும். இது ரெண்டு பார்ட்ஸாக யூடியூப்பில் போகும். ஏன்னா பட்டன் ஆஃப் பண்ணியாச்சு, சாரி. அந்த ஒரு பச்சை மிளகா பெருசு சின்னது ஒன்று, சிவப்பு மிளகா பெருசு ஒன்று. இப்போ வந்து பச்சை மிளகா, ஏன்னா உரப்பாக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா இது ஸ்வீட்னஸ் இருக்குது இந்த தயிரில், யோகத்தில் கொடுக்கும். இந்த ஒரே பச்சை மிளகா பார்த்துங்க. சிவப்பு மிளகா வந்து இது பட் ஐ வந்து கொஞ்சமாக போடுறேன். ஓகே, சும்மா 4 துண்டு சின்ன உண்டு. ஓகே, அது உரப்பு ரொம்ப, அது பரவாயில்ல. இப்போ இதில் வெட்டுறேன். வெட்டி இது வெட்டி இந்த ஜூஸ் வந்து இந்த ஜூஸு எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நான் இதில் பிழிஞ்சிக்கிறேன். பார்த்துக்குங்க. இது சும்மா அப்படியே சாப்பிட்லாம், சோறோடும் சாப்பிட்லாம். சோறு சாப்பிட்றப்ப குழம்பு, சோறு எல்லாம் பிரட்டெல்லாம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம்ல மத்தியானம், ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கு, சமையல் என்னென்ன செஞ்சு சாப்பிட்றோமோ அதுக்கு பச்சடி மாதிரி இது சாப்பிடலாம். பச்சடி மாதிரினா சலாட் மாதிரி கடிச்சிக்கிறதுக்கு. ஓகே, இதில் பிணைக்கிட்டேன். இதில் பிணைஞ்சி இந்த லெமனை பிழிஞ்சாச்சு, பார்த்துங்க. ஓகே, இது முடிஞ்சுது, இந்த வேலை முடிஞ்சுது. இப்போ இதுக்கு பிறகு பச்சை மிளகாய் பரவாயில்ல, உரப்பு இருக்கட்டும், உரப்பாக தான் நல்லாயிருக்கும். இதில் இனிப்பு ஸ்வீட்னஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ இதுக்கு பிறகு இதெல்லாம் போட்டாச்சு, பார்த்துங்க. இதுக்கு பிறகு இந்த கீரையை நான் வெட்டுறேன். ஓகே, சலாட் கீரை. இது பர்கருக்கு தான் பாய்ப்பாங்க, பர்கருக்கும் பாய்ப்பாங்க, மற்ற இந்த சமையலுக்கும் சாலட்டு வெஜிடபிள் செய்கிறதுக்கும் பாய்ப்பாங்க. இது கொஞ்சம் நான் பெருசாக வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இதை எடுத்து இதில் நான் போடணும். ஓகே, இதை போட்டுட்டு இது பாருங்க, இதில் போட்டுட்டேன். ஸோ இப்போ கீரை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, பரவாயில்ல. உப்பு போட்டால் எல்லாம் சின்னதாயிரும், கீரை இலை வந்து கொஞ்சம் சுருங்கிடும். கீரை அங்கே இருக்குது, பார்த்திங்க. இதோ எல்லாம் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பிறகு நான் இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது உப்பு. ஓகே, உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். உப்பு இது சீ சால்ட்டு. ஸோ இதுக்கு பிறகு அதுங்க தயிர் வந்து இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சு ஐஸ் பெட்டியில் ஒரு 2 நாள் பயன்படுத்தலாம், பாய்ச்சிக்கலாம். இப்போ நான் இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேண்ணே.
பாருங்க தயிர் பரவாயில்ல, நான் இது எல்லாத்தையும் ஊற்றிடுறேன், எல்லாத்தையும் கொட்டிடுறேன் இதில். இது ஓகே. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். உரப்பு வேண்டான்னா இந்த சிவப்பு மிளகா இருக்குதுல்ல, ரெட் சில்லி சின்னது ஸ்மால் டைப், அதையும் போடாதீங்க. பச்சை மிளகாவும் அந்த பெரிய ரேட்டு மிளகாவும் அது போட்டால் போதும். நான் கொஞ்சம் உரப்பாக சாப்பிட்ணுன்னு நினச்சேன், அதனால தான் நான் கொஞ்சம் உரப்பு போட்டிருக்கேன். மிளகா அந்த மிளகு போடல, அதில் பெப்பரு பிளாக் பெப்பர் போடல. கலந்தாச்சு. அப்புறம் நான் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிவிட்டு நான் அப்புறம் வீடியோ முடிக்கிறேன். பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஹலோ வீவர்ஸ், சாலட் மிக்ஸ் வெஜிடேபிள்ஸ் சாலட்டு, தமிழில் வந்து காய்கறி பச்சடின்னு வாங்க, இதை நான் செஞ்சுட்டேன். ஓகே, இது கேமரா பக்கமாக கொண்டாந்து காட்ட முடியல, அது என்ன ப்ராப்ளம்னு தெரில, நம்ம முடியல, பிறகு தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஓகே, சாலட் ரெசிபி இதனுடன் முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஓகே, பாய்.